ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, மனசுக்கு நிறைவாக செல்வம் வளத்துடன் நல்லா இருக்க நான் பண்ணுற என்னுடைய எளிமையான வழிபாடு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு விலாகாக ஷேர் பண்ண போகிறேன். இது என்னுடைய சனிக்கிழமை டே ரொட்டீன் தான். அன்னைக்கு டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நான் என்ன பண்ணினேன், என்னுடைய இந்த பூஜைகள் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்றத எல்லாத்தையுமே இன்றைக்கி டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். எனக்கு டே வழக்கம் போல் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்த உடனே எனக்கு ஒரு 6 நாள் கிட்ட பூஜை ரூம் கிட்ட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது எல்லா கேர்ள்ஸுக்குமே தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி கும்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, ஆனால் நம்ம பூஜை ரூம் கிட்ட போக முடியாதுல்ல, அதனால் நான் அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. சனிக்கிழமை என்னுடைய பூஜை ரூமை பார்க்கும் பொழுது எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த இப்போ இங்கே குளிருன்னு இல்லை, மழை பெஞ்சிட்டே இருக்கனால நான் விளக்குக்கு வச்சுருக்க அந்த குங்குமம் எல்லாம் ஒரு மாதிரி பூத்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 6-7 நாள் அதை பூஜை ரூம் கிட்டேயே எதுவும் போகாமல் டச் பண்ணாமல் அதை அப்படியே விட்டனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே மனசு கேட்கல. எல்லாத்தையும் எடுத்து கடன்னு சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அன்றைக்கி பசங்களுக்கு வர ஸ்கூல் லீவில், அதனால தான் இன்றைக்கி வேலையெல்லாம் கடகடன்னு சாப்பாடு வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு நான் குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வேலைகள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே சுடிதார் போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஒரு வாரமாக பூஜை ரூமில் சாமி எது கும்பிடலாம், அதனால எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் பூ மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டியூட்டிக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அவங்க எப்போவுமே பூஜைக்கு வைக்கிற இந்த சாமந்தி, அப்புறம் இந்த செவ்வந்தி பூவு, அப்புறம் இந்த மாதிரி கலர் பூவாக தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரி பூ காக்காரட்டான்னு சொல்லுவோம் நாங்கள், இது மெட்ராஸ் மல்லி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை பார்த்தோன்னே சரி இன்னைக்கு நம்ம saree கட்டி பூ வைக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஊரில் இருக்கும் பொழுது saree கட்டி பூ வச்சது. சரி இங்கே ரொம்ப நாள் ஆச்சு, சரி ஒரு நாள் saree கட்டலாம். ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் saree கட்டி பூ வைக்கலாம். பூ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு saree கட்டணும்னு தோணுச்சு. அதனால் நல்லா ரெடி ஆகிட்டு saree எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே, ஆனால் saree கட்டுறதுக்கு முன்னாடியே பாத்திரம் எல்லாம் நான் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சுடிதார் போட்டேன்னா மேலெல்லாம் கொஞ்சம் அந்த பீத்தாம்பரி பவுட்ரு சேர்த்து நம்ம வளர்க்குறனால கண்டிப்பாக ட்ரெஸ்ஸுலலாம் கொஞ்சம் படும். அதனால் சுடிதார் போட்டுட்டு தான் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அந்த கேப்பில் போய் நானும் saree எல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு சொல்லி அந்த வேலைகள் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பூஜை பாத்திரம்லாம் விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது நான் மனசில் எனக்கு என்ன வேணும், என்னுடைய ஆசைகள் என்ன, நான் இப்போதைக்கு என்னுடைய ஷார்ட் டைமில் என்னுடைய கோல் என்ன அப்படின்றத ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பேன். நான் டைரெக்டாக அப்படியே நம்ம பக்கத்தில் யாராவது கூட இருந்தால் அவங்களோட எப்படி நம்ம பேசுவோம், அந்த மாதிரி இப்போ நான் மஞ்சள் குங்குமம் வைக்கும் போதே என் ஹஸ்பண்டும் என் பசங்களும் ஊட என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், மனசுக்குள்ளேயே பேசிட்டு எனக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட மனசுக்குள்ளேயே பேசிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பேன். எனக்கு இப்போதைக்கு இது வேணும் கடவுளை, இதை நிறைவேற்றி கொடுங்க, எனக்கு இப்போதைக்கு இந்த இது வேணும், இது சரி பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வரணும், அதுக்கு உண்டான மனப்பக்குவத்தையும் அறிவு திறனையும் யோசிக்கிற திறனையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுதே என் மனசில் உள்ளது என்ன, எனக்கு என்ன தேவை அப்படின்றத வேண்டிக்கிட்டே தான் நான் இந்த வேலை பார்ப்பேன். அப்படின்ற போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செல்வ வளம் அப்படின்னு நினைக்கிறது காசோ பணமோ கிடையாது. மனசுக்கு நிம்மதி, மகிழ்ச்சியான வாழ்க்கை, மெயினாக ஆரோக்கியமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, இது 3 இருந்தாலே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இருக்காது, செல்வ வளத்துக்கும் பஞ்சம் இருக்காது. நான் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சாலும் உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த 1,00,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். அப்படியே உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசுக்கும் நிம்மதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கடன் இல்லாத வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
என்னை பொறுத்தவரை செல்வ வளம் அப்படின்னு நினைக்கிறது உடல் ஆரோக்கியம், மனசுக்கு நிம்மதி, கடன் இல்லாத வாழ்க்கை. அதுக்கு அடுத்து தான் காசு பணம். காசு பணமும் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு பணம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது தான். அதே சமயத்தில் எந்த அளவுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கிறோமோ அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். என்னால் என் பசங்களுக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி, எனக்கும் சரி எந்த அளவுக்கு ஒரு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் ஒரு ஆள் தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்களோட சேலரி வச்சு இருக்கிற காசை வச்சு எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக சாப்பிட முடியும் அப்படின்றத ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச ஒரு சத்தான சாப்பாடை என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத மனசுக்கு நிறைவாக நம்புவேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி பூஜைகளும் இந்த மாதிரி வழிபாடுகளும் நான் நிறைய பண்ணுவேன். எனக்கு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு பணம், உடல் ஆரோக்கியம் இது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரத்தில் கடவுள் துணையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு சாமி மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது. கடவுள் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியும். என்ன தான் நம்ம வாழ்க்கையில் லட்ச ரூபாய் சம்பாரித்து நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லாவும் இருக்கும், அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் என் கூடவே எனக்கு துணையாகவே இருக்கிறாங்க அப்படின்றதையும் நான் ரொம்ப ரொம்ப நம்புவேன். எனக்கு எவ்வளவோ கஷ்டமான காலத்துலலாம் நான் இருந்தப்போ எனக்கு கடவுள் தான் துணைக்கு இருந்து எனக்கு எல்லாமே நல்வழிக்கு கொண்டு வந்தது அவங்க தான் அப்படின்றத நம்புவேன். அதை நான் உணரவும் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு எனக்கு சனிக்கிழமை காலையில் பார்த்தோன்னே மனசே கேட்கல. பூஜை ரூம் நல்லா இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி அந்த குங்குமம் எல்லாமே ஒயிட் ஆயிடுச்சு. அதுவும் அந்த காமாட்சி விளக்கில் வச்சுருக்க அந்த குங்குமம் எல்லாமே கொஞ்சம் பூசணம் பூத்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளி ஆடி அதுவும் கூட அன்னைக்கு கிருத்திகையும் வந்துருந்துச்சு. என்னால் சாமி கும்பிட முடியலை. அதனால தான் சனிக்கிழமை நம்மளால வெள்ளிக்கிழமை பண்ண முடியலல்ல, சரி விட்டுரு சனிக்கிழமை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தீபம்லாம் ஏற்றலான்னு தான் நினச்சேன். அப்புறம் என்ன மனசுக்கு தோணுச்சுன்னு தெரில, சடனாக பால் இருந்தது. அதுக்கப்புறம் பிரசாதம் வைக்கிறதுக்கு ரவை கேசரி போடலான்னு பார்த்தேன். கேசரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ரவை. சரி அதனால் பால் மட்டும் காய்ச்சிட்டு பாலால் ஒரு அபிஷேகமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது. பாதாம், முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் இருந்துச்சு. அதெல்லாம் பிரசாதமாக வச்சு மனசுக்கு நிறைவாக வழிபட்டாச்சு. என் பசங்களும் என் ஹஸ்பண்டும் அன்னைக்கு கூட தான் இருந்தாங்க. அவங்களுமே திருப்தியாக சாமி கும்பிட்டாங்க. வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்றதே ஒரு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்னு தெரியாது. பட் ஃபேமிலியாக சேர்ந்து ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடும் பொழுது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கும். நான் இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். புதுசாக பார்க்குறவங்களும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.